வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை அன்று எப்படி பெருமாளை வழிபட வேண்டும், என்னென்ன விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும்ங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீக சிறப்புகள், பூஜைகள், வழிபாடுகள், அன்னைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, ராசி பலன்கள், அந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் சொல்லிகிட்ருக்கோங்க. அது டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கிஃப்ட் என்னென்னா எங்களுக்கு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எந்த மாதிரியான விரதங்களை மேற்கொண்டால் பலன் கிட்டும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதமாகும். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவ கிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாகும். இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளன. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும், புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்புள்ளது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்த பலன் கிடைக்கும். அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான அதிக சிறப்புடையவை ஆகும். புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி வருகிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல, இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருகிறது. இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகும். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி வருகிறது. இது பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது. அந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையின் முக்கியத்துவம் என்னன்னு நான் சொல்கிறேங்க. அதாவது புண்ணியம் நிறைந்ததும் பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் அதுவும் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது அவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும். வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் பெற நினைப்பவர்கள் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவறவிட வேண்டாம். பெருமாள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தருள்வார். இந்த மாதம் முழுவதுமே தினமும் பெருமாளை வழிபடுவது உன்னதமானது. பெருமாளுக்காக ஏதோனும் வேண்டுதல்கள் இருந்தால் இந்த மாதத்தில் செய்தால் இரட்டிப்பு பலன் தரும். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறவாமல் கோயில் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தினால் மிகவும் நல்லது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அதாவது காலையில் எழுந்து நீங்கள் எப்பவும் போல் வீட்டை பெருக்கிங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணியிருப்பீங்க. அதனால் வீட்டில் நீங்கள் பெருக்கிக்கிங்க. சுத்தம் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அதாவது அது மாப் போட்டு துடைக்கிறதுனாலும் துடைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலமிட்டு, அதாவது மாக்கோலம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. மாக்கோலமிட்டு வாசலில் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டினாலும் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு சென்று நீங்கள் பெருமாள் படத்தை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு நீங்கள் நாமம் இட வேண்டும். அதற்கப்புறம் நீங்களும் நாமம் போட்டுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகை இட்டு தான் வழிபட வேண்டும். தளிகைனா என்னென்னா, நான் சொன்னலங்க, பிச்சை. அந்த மாதிரி பிச்சை எடுத்து அவங்கக்கிட்ட அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தெரியாதவங்கக்கிட்ட வாங்கணும் கூட அவசியம் இல்லை. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் அரிசி வாங்கி நீங்கள் தளிகை இட்டு தான், அதை வைத்துத்தான் அவருக்கு பிரசாதத்தை தயாரிக்க வேண்டும். அப்படி பெருமாளுக்கு தளிகை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும். அப்புறம் பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். பெருமாளின் படத்திற்கு முன்பு, அதாவது நம்ம சாமியை நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாழை இலையை போட வேண்டும். அதாவது அதில் பெருமாளுக்கு பிடித்த 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். அது என்னென்னா, சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபடலாம். அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்து கூட வழிபடலாம்.
அதன் பின்னர் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டு படைக்கலாம். 5 வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார், கூட்டு, பொரியல், பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எதுவென்றாலும் சொல்லலாம். வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயண நமக என்கிற உயர்வான மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வழிபடலாம். இந்த சனிக்கிழமை முதல் நாளில் இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குது. என்னென்னா, இந்த ஆண்டு மகாலயபட்சம் கிரகணத்துடன் துவங்குகிறது. பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணியும் இணைந்து வருகிறது. கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என நாம் சிறப்பித்து சொல்லுவோம். சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த ஆண்டு மகாபரணி வருகிறது. இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்ததே கிடையாது என்பவர்கள் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்துடன் எள் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் போது குலதெய்வம் வீட்டிற்கு வருவதுடன் தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வழிபட்டால் அவர்களையும் வீட்டிற்கு வர வைத்து அருள் செய்ய வைக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. ஆனால் இந்த வழிபாட்டுகளிலும் அதாவது இப்போ சில பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதுங்க. அந்த செயல்கள் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த மாதிரி புரட்டாசி மாதம் விரதம் என்பது மிக முக்கியமான ஒன்று நான் சொல்லியிருக்கேன். காலையிலிருந்து விரதத்தை தொடங்குபவர்கள் மாலை பெருமாளை தரிசித்து விட்டு தான் விரதத்தை நிறைவு செய்வார்கள். இந்த மாதத்தில் உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்து விட்டு சமைப்பதுன்றது நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பெருமாளுக்கும் சரி இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் சரி, நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சமைக்கும் பொழுது வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா பொருட்கள், இஞ்சி ஆகியவற்றை உணவில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த விரதம் இந்த புரட்டாசி மாதத்தில் தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன். அதற்கடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அசைவம் சாப்பிடக்கூடாது. அதற்கப்புறமா நீங்கள் பூஜை முடிந்ததுமே நீங்கள் செய்த சாப்பாட்டை காகத்திற்கு வைத்து விட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் சாப்பாடை போட. அடுத்தது அன்னதானம் கண்டிப்பாக செஞ்சாகணுங்க அந்த நாளில். என்னென்னா, அது இல்லாதவர்களுக்கு நீங்கள் படித்த சாப்பாட்டை கொடுக்கலாம். அடுத்தது பண உதவி ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம். இல்லை இங்கே யாரும் இல்லைன்னா நீங்கள் கோயில்களில் போனால் முன்னாடி உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் மாலையில் நீங்கள் பெருமாளோட கோவிலுக்கு நீங்கள் சென்று நீங்கள் வழிபட்டு உங்கள் விரத கடனை முடித்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் இந்த முதல் சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வருஷம் கழித்து தான் இந்த அதாவது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வரும். அதனால் நீங்கள் இந்த மாதமே, அதாவது இந்த நாளில் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு பெருமாளின் அருளை பெறுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.